ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக பேசிடுவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அனைத்து ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு வந்து இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு வந்து மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு வந்து அவருடைய கலர் வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட, நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் வந்து இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சி வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு, இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு வந்து அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு வந்து ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனித தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா இந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும்.
எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சியை கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றாரு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றாரு. ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி. இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா எல்லாரும் பாருங்க, அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மித்ரா டிவி சார்பாக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு மருத்துவம், மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாய மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்க இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது இல்லை? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப்.
சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும். பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும். சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும். ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம் பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு, நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்குறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துன்பத்திலிருந்து மீள முடியுமா, அதை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. துலாம் காலச்சக்கரத்திற்கு 7வது ராசி, சனி உச்சமாகிற ராசி. நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், வைராக்கியம், கோபம், தன்மானம், பிடிவாதம், இத்தனை இருக்கும். அப்படிப்பட்ட துலா ராசி. இவ்வளவு காலம் 9ல குரு 9ல இருந்தார். இப்ப 10ஆம் இடத்துக்கு வர்றார், கர்மஸ்தானத்துக்கு. ஆமா, கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானமா நம்ம ஆளுக்கு சொல்லி வச்சுட்டாங்க. என்னன்னு? 10ல் குரு பதவி நாசம், பதவி பறிபோகும், ஜாக்கிரதை. அது உண்மைதான். ஏன் சார் பதவி பறி போகுது, பதவி நாசம் ஆகுது? வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. 10ல குரு வரும்போது அது உச்சம் வேற ஆகிறாரு. உச்சம் வேற ஆகி இவங்களோட வாக்குஸ்தானத்தை பார்ப்பாரு. எங்க பார்ப்பாரு? வாக்குஸ்தானத்தை. அப்ப ஓவர் கான்பிடென்ட்ல ஓவர் புத்திசாலித்தனத்தை உருவாக்கி நம்மளை தவிர இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சு தேவையில்லாதத எப்பவுமே பேசி, எல்லாரோட தேவைகளையும் உணராம பேசி, யாருமே தேவையில்லைன்னு பேசி பிரச்சனையை உச்சத்துக்கு கொண்டு போறது இந்த துலாம் ராசிக்கு இப்ப ஈஸியா நடந்துடும். அப்ப இது தேவையா நமக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கப் சுப்புன்னு இருக்கணும். எல்லாம் ஃபிளைட் மோட்ல போட்டிருந்தா, எல்லாம் சைலண்ட் மோட்ல போட்டிருந்தா, இவங்க ஃபிளைட் மோட்ல போட்டுக்கணும். வேற வழியே இல்லை. உச்சம் பெறாரு, சுமை கிரகம், ஓவர் கான்பிடன்ட் கிரகம், தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு எல்லாம் தெரியும் என் தொழில்ல, என்னை மீறி தொழில் செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லை, என்னை விட்டா இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, தொழில்ல எனக்கு இன்டெலிஜென்ட் ஜாஸ்தி, நான் இப்ப என்ன செய்யறனோ அதை சிரத்தையா என்னால செய்ய முடியும், சூப்பரா என்னால செய்ய முடியும், நான் தான் இதுக்கு முன்னோடி, நான் தான் இதுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து, தன்னைத்தானே ஓவர் கான்பிடென்ட் பண்ணி இருக்கிற தொழிலை இல்லாம பண்ற அளவுக்கு பண்ணி போடும். ஒரு தலகணத்தினாலதான் அப்படி ஆகுது. அப்ப 10ல குரு வர்றது பதவி நாசம் ஏன் ஆகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடம்ங்கிறது வேலை சார், தொழில் சார். அவங்களே ஓவர் ரேட் பண்ணிக்கிறாங்க. ஜீவனஸ்தானம் சார். அங்க அவங்களவே பில்டப் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நல்லதை நோக்கி இவங்களுக்கு பயணிக்க தெரியாது, கெட்டதை நோக்கி பயணிச்சு போய் எங்கேயாவது குப்பரை விழுந்து மூக்கு உடைச்சிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். அதுதான் இப்ப நடக்க போகுது. அப்ப 10ல குரு வராரு, என்ன பண்ணணும்? தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்களா, கம்முன்னு செஞ்சிட்டு இருங்க, தொந்தரவு இல்லாம போயிட்டு இருக்கட்டும். நான் புதுமை படைத்துறேன், அப்படி பண்ணிடுவேன்,
வந்து இந்த தொழிலை வில்லா வளைச்சிருவேன், அம்பா விட்டுருவேன் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வர வரை கம்முன்னு இருங்க. இதுல 10ஆம் இடத்துல குரு வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து தசாபுத்தி சரியில்லாம தொழில் ஸ்தானத்துக்கு வீக் பண்ற மாதிரி தசாபுத்தி நடந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிருச்சுன்னா நீங்க தொழில உங்களை ஜீரோ ஆக்கிட்டு போயிடும். ஆனா இதுல பிளஸ்ஸும் இருக்கு. என்ன இருக்கு? இவங்களோட பதவி ஸ்தானம் இருக்குல்ல, அங்க வந்து குரு பாக்குறாரு. தனஸ்தானம் இருக்குல்ல, அங்க குரு பாக்குறாரு. 6ஆம் இடம் இருக்குல்ல, வேலை, அங்க குரு பாக்குறாரு. நீ பாட்டுக்கு உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா சைலண்டா ப்ரமோஷன், சைலண்டா வருமானம், சைலண்டா இன்கிரிமெண்ட், சைலண்டா பதவி, சைலண்டா முன்னேற்றத்தை கொடுத்துரும் அடுத்த கட்டத்துக்கு போறது. ஆனா அதை விட்டுட்டு நான் யாரு தெரியுமா, நான் இந்த கம்பெனியோட ஃபில்லர், நான் தான் கம்பெனியோட தூணு, ஒண்ணு இதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. கம்முன்னு இருக்கு. ஆனா பேச வைக்கும். எவனோ ஒருத்தன் போய் போட்டு விட்டுருவான் நீ பேசுறது கேட்டு. நமக்கு தேவையாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அமைதியா இருக்கணும்னு அது சொல்லுது குரு. எங்க வேறு நான் 10ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டேன். தொழில் செய்யறியா நீ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இரு, வேலை பார்க்கறியா நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு, இல்ல தொலைச்சு போடுவேன் அப்படின்னு அது சொல்லுதுங்க. நம்ம என்ன பண்ணணும்? 10ஆம் இடத்துல யாருக்கு குரு வருதோ துலாம் ராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும். இப்போ 2ஆம் இடத்தை பார்க்கிறார், பார்வையில 2ஆம் இடத்தை பார்ப்பார், அங்கதான் ஜாக்பாட். அப்போ வராத பணம் வரும், வருமானம் இருக்கு, வராத பணம் ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் பிளஸ். 10ல குரு இருக்கிறதுனால என்ன மைனஸ்ன்னு பார்த்துட்டோம். 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால என்னென்ன பிளஸ் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். அப்ப ரொம்ப பேசாத குழந்தைங்க இருப்பாங்கல்ல, லேட்டா பேசிச்சு சார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இப்ப உடனடியே பேச ஆரம்பிச்சு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். அப்ப எப்படி பேசணும்? ஓவர் கான்பிடென்டா இல்லாம, ஓவர் பில்டப் பண்ணாம, தன்மையா வளைஞ்சு கொடுத்து இருக்கிறத நியாய தர்மமா நேர்மையா பேசுனீங்கன்னா வளர்ச்சி, முன்னேற்றத்தை கொடுத்துரும். அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். அதை இது சொல்லுது. அப்புறம் 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு புதிய வரவு. கல்யாணம் ஆகல, குடும்பம் அமையலையா, குடும்பம், ஒரு குழந்தை வரலையா, குழந்தை, ஒரு சொத்து வரலையா, ஒரு சொத்து, ஒரு வீடு வரலையா, ஒரு வீடு, ஒரு வருமானம் வரலையா, ஒரு வருமானம், இதை எல்லாத்தையும் கொடுக்கும். குறிப்பா சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பெரிய ஜாக்பாட், இது பெரிய பாக்கியம். அப்ப கவனமா டிராவல் பண்ணி சொத்துக்களை சேர்த்துக்கணும். இப்ப சொத்து சேர்க்கிறேன், வீடு வாங்குறேன், லோன் போடுறேன், இஎம்ஐ போடுறேன், கார் வாங்குறேன்ட்டு தொழிலை தொலைச்சிக்க கூடாது, வேலையை தொலைச்சிக்க கூடாது. ஏன்னா அவன் தொழில் தொலைக்கிறதுக்கு, வேலையை தொலைக்கிறதுக்கு 10ஆம் இடத்துல அவன் வருவான். குரு உங்களை தொல்லை பண்ணும். குரு பகவான் உங்களை டிஸ்டர்ப் செய்வார் 10ஆம் இடத்தில் வருவதால். ஏன்னா துலா லக்னத்துக்கு ஏற்கனவே ஆகாத ஒரு ஆள் யாருன்னா குரு தான், துளாராசி. அப்புறம் அவர் உச்சம் பெறாருல்ல, உங்களை சும்மா விட மாட்டார். எப்படியெல்லாம் ரவுண்டு கட்டி கெடுக்கணுமோ அப்படியெல்லாம் கெடுப்பார். இந்த காலகட்டத்தில் தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், நிதானமாகவும் இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அது சொல்லுது. அப்ப கரெக்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தப்பு வராது. இது 2ஆம் இடமாச்சா. 4ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. பதவி இல்லைன்னா பதவி, வீடு வாசல் இல்லையா வீடு வாசல், தாயாருக்கு உடம்பு சரியில்லையா சரியாயிரும், மனக்குழப்பம் இருந்துச்சா ரெடி ஆயிரும், திடகாத்திரம் ஆயிருவீங்க. அதே போல உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை ரெடி ஆயிரும். வீடு வாசல், இடம், நிலம், வாகனம், இது மேல வம்பு வழக்கு, நெருக்கடி, விபத்து, கண்டம், தொந்தரவு, தோஷங்கள் எது இருந்தாலும் ரெக்கவரி, நிம்மதி கிடைச்சிடும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறனால. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய அழகு, உங்களுடைய உடல் கூறு. அப்ப 4ஆம் இடம் நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன், ரொம்ப வெயிட் போட்டு இல்ல, ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன்னா உங்களை உடம்பு பூசினா அப்படி பண்ணுவார், உங்க உடம்பு ஃபிட்னஸ் ஆக்குவார், உங்களை அழகுபடுத்துவார், சூப்பரா ரெடி பண்ணுவார் உங்களை. அப்படியே பெண்களாக இருந்தால் தேவதை போல், ஆண்களாக இருந்தால் ஒரு முரட்டு, ஒரு காளை போல், முரட்டு காளை போல், இப்படி எல்லாம் உங்களை ரெடி பண்ணி வெளியில பார்வைக்கு ஒரு தேஜஸா ஆக்குவார். பிசிக்கலா நீங்க ரெக்கவரி ஆகி ரெடி ஆயிடலாம். இது சொல்லுது. சொத்துக்கள்ல வம்பு வழக்கு இருந்தால் ரெக்கவரி, டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தால் ரெடி ஆகும். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க உணவு பழக்க வழக்கத்தை மாத்துவீங்க, ஃபுட் ஹேபிட்டை மாத்துவீங்க, கரெக்ட் பண்ணுவீங்க 6ஆம் இடத்தை பார்க்கறனால. 6ஆம் இடத்தை பார்க்கறனால வழக்கு, வம்பு, வில்லங்கங்களை நீங்க தீர்த்துக்குவீங்க. 6ஆம் இடத்தை வேலையில ஒரு மாற்றம் கிடைக்கும். அதான் 10ல் குரு பதவி நாசம். 6ஆம் இடம் வர பார்க்கறனால ஒரு மாற்றம் கிடைக்கும். வெளியில மாறுறேன், வேற வேலை மாறுறேன், வேற இடத்துக்கு மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். வேலையில உங்களுக்கு உயரதிகாரிகள் டார்ச்சர் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க வேற கம்பெனி மாறி போறதுக்கு அவர் உதவி செய்வார்.
வேண்டாம் இங்க இருந்தீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லை, நீ வேற இடம். அதனாலதான் 10ல குரு வந்தாலே நீங்க மாறிக்கணும், வெளியில போயிடணும், பதவி நாசம், பதவி மாற்றம், சோ எல்லா மாற்றமும் சொல்றான். அதுதான் சொல்லுது. அதே போல உங்க வருமானம், இண்டிவிஜுவல் வருமானம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா மேலோகும், வளர்ச்சி கொடுக்கும். வராத பணம் இருக்குதுன்னா வந்து கையில கொடுத்துட்டு போயிடும். நீங்க பேசுற பேச்சுக்கு ஒரு ரெகக்னைஸ், மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் பார்வையினால் ஏற்படக்கூடிய புனிதம். சரி சார், எங்களுக்கு பயமா இருக்குது, 10ஆம் இடத்துல குரு வேற வருது, ஏதோ ஒரு மாற்றம்ங்கிறீங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன ரெமெடி. நீங்க உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க டைரக்ஷனை மாற்றி போட்டு உட்காந்துருக்கீங்க, அது ஒரு மாற்றம் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா வடக்கு பார்த்து உட்காந்துருக்குங்க, அது ஒரு சேஞ்ச் தானே, அது ஒரு மாற்றம் தானே. உங்க தொழில் மாற்றம் என்ன பண்ணணும்? தொழில் அப்படித்தான், கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கீங்க, வடக்கு பார்த்து உட்காந்துருக்கீங்க, இல்ல வடக்கு பார்த்து உட்காந்துருக்கீங்க, கிழக்கு பார்த்து ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு அது சொல்லுது. அதோட குணம் அதுதானே, அதோட வேலை அதுதானே. அப்ப நீங்களே உங்களுடைய இருக்கையை கூட மாற்றிக்கொண்டால் கூட எளிமையான பரிகாரம் நான் சொல்லுவேன். எளிமையான பரிகாரம்னு இதை நம்ம சொல்றோம். இருக்கையை கூட நீங்க மாத்திக்கலாம், இது எளிமையான பரிகாரமா மாறிடும் அப்படின்னு அது சொல்லுது. அதே போல 6ஆம் இடத்தை பார்ப்பதால் சத்துருக்கள் மறைமுகமாக தோன்றுவார்கள். ஏற்கனவே துலா ராசிக்கு, துலா லக்னத்துக்கு எதிரியே குருதான். நல்லவர்கள் போல் இருப்பாராம் பரம சண்டாளங்கிற மாதிரி சுத்தி நல்லவங்களா தெரிவாங்க, கடைசியா எதிரியா மாறிடுவாங்க. இப்ப வேலை செய்யற இடத்துல அந்த மேனேஜர் அப்படி, இந்த மேனேஜர் இப்படி, அந்த முதலாளி அப்படி, சின்ன முதலாளி இப்படி, இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது, புரணி பேசுறது, பொறாம பேசுறது, இதெல்லாம் மறந்துருங்க. இப்ப பேசுனீங்கன்னா உங்க பேச்சு பேச பேசவே இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஆயிடும். அந்த மாதிரி உங்களை போட்டு ஒரு உழுக்கு உழுக்கும், நியாய தர்மம் இல்லாம வச்சு செஞ்சிடும். அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு இருந்தா, அதான் சொன்னேன், சைலண்டா வருமானம், இன்கிரிமெண்ட், பதவி, வேலை மாற்றம், ப்ரமோஷன், வளர்ச்சி, வழக்கு தீருதல், முன்னேற்றம் அடைதல், வேலையில் பதவி கிடைப்பது, இது எல்லாத்தையுமே குரு கொடுத்துருவான். அப்ப இது போக உங்க தசா புத்தி நீங்க பார்க்கணும். அதை பார்க்காம நீங்க முடிவெடுக்கவே கூடாது. யோக திசையா இருந்தா தப்பிச்சுக்கலாம், மோசமான திசையா இருந்தா பிரச்சனை எச்சாகும். சரி, இதை பார்த்த உடனே சார் எனக்கு உடனே ஜாதகம் பாருங்க, நான் உடனே தெரிஞ்சுக்க விரும்பல, நான் துலா ராசி, எனக்கு நீங்க பார்த்தாகணும்னா நாளைக்கெல்லாம் பார்க்க முடியாது, அடுத்த வாரத்துல எல்லாம் பார்க்க முடியாது, அடுத்த மாசத்துல எல்லாம் பார்க்க முடியாது, சில மாதங்கள் ஆகும் ஜாதகம் பார்க்கறதுக்கு. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பார்க்கறேன், 1000-2000 பேர் கூப்பிடுறீங்க எனக்கு பாருங்க எனக்கு பாருங்கன்னு. எத்தனை பேருக்கு பேசிட்டே இருக்க வேண்டாமா சார்? எத்தனை பேருக்கு தான் பார்க்க முடியும்? அப்படி நம்ம பார்க்கறதெல்லாம் இல்லை, பார்க்க முடியல. அதனால நீங்க என்கிட்ட பார்க்கணும்னு இருந்தா வெயிட் பண்ணுங்க, சில மாதங்கள் கண்டிப்பாக நான் பார்த்து தரேன். இல்லைன்னா வெளியில சந்தோஷமா எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட நீங்க போய் தாராளமா பார்த்துக்கணும். பார்த்து நீங்க நல்லா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு தான் எந்த ஒளிவு மறைவு இல்லாம இந்த காணொலியை ஆத்மார்த்தமா யதார்த்தமா கொடுத்துருக்குறோம். இது இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, 10ல குரு வந்துருச்சு, எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கொடுங்க சார் அப்படின்னா, நேர கள்ளழகர், 18ஆம் படி கருப்பு கள்ளழகர், அவரை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதவியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும், முன்னேற்றம் அடையும். மதுரை கள்ளழகரை போய் நீங்க வியாழக்கிழமைக்கு தரிசனம் பண்ணிட்டு வரணும். சிறப்புங்க. அழகர் கோயில். ஐயா, அதே மாதிரி இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். சுகஸ்தானத்தை பாக்குறாருல, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த பீரியட்ல வந்து ஓகே ஆயிடும். அப்ப அவங்களுக்கு அந்த நேரத்துல தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கொடுத்துருவார். சிறப்பு. எனவே துலாம் ராசிக்காரர்கள் துன்பம் நீங்கி, துயரம் நீங்கி, நல்வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய வாழ்த்தட்டும். நானும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.